கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அற்புதமான அதிசயமான வசனம் என்ன என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். யாத்ராகமம் 33வது அதிகாரம் 14வது வசனம். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் நம்ம 2 காரியங்கள் பார்க்கிறோம். முதலாவது, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். இரண்டாவது, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். யார் தருவார்? கர்த்தராகிய தேவன் நமக்கு தருகிறார். பிரியமானவர்களே, சமூகம் என்றால் நாம் தேவனுடைய சமூகம் என்று சொல்லலாம். இளைப்பாறுதல் என்றால் ஓய்வு என்று அர்த்தம். இளைப்பாறுதலுக்கு ஆவிக்குரிய அர்த்தத்தில் நாம் நித்திய ஜீவன் என்று சொல்லலாம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலக ஓட்டத்தை முடித்த பிறகு நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது தான் நித்திய ஜீவன். நித்திய ஜீவனை நம் ஒவ்வொருவருக்கும் தருவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அவர் வாக்கு மாறாதவர், அவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, யாத்ராகமம் 33வது அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்க. அதில் முதல் பகுதி, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். இரண்டாவது பகுதி, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். பிரியமானவர்களே, இன்னைக்கு யாராவது இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க, நான் ரொம்ப தனித்து இருக்கிறேன், எனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்காக இருக்கிறார். அவர் உங்களுக்கு முன் செல்கிறார். அவருடைய சமூகம் உங்களோடு இருக்கிறது. உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம் ஒவ்வொருவரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால், இளைப்படைய வேண்டுமென்றால், ஓய்வு பெற வேண்டுமென்றால் வேதத்தின்படி சில காரியங்களை நாம் தியானிக்கலாம். 1 ராஜாக்கள் 9வது அதிகாரம் 3வது வசனம். கர்த்தர் அவனை நோக்கி, நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன். பிரியமானவர்களே, தேவ சமூகத்தில் நாம் செய்யும் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் கர்த்தர் கேட்கிறார். அப்போ நித்திய ஜீவனுக்கு நம்ம போக வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகள், எல்லா மாம்சத்துக்கு ஏதுவான கிரியைகளை நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அதிலிருந்து மேற்கொள்வதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்துல 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன். அப்போ விண்ணப்பம் வேற, வேண்டுதல் வேற. ரெண்டோட டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, விண்ணப்பம் என்றால் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய தேவைகளை கர்த்தருடைய சமூகத்துல நம்ம அனுதினமும் தெரியப்படுத்துகிறது. அதுதான் விண்ணப்பம். வேண்டுதல் என்றால் நம் வேண்டி விரும்பி கர்த்தருடைய சமூகத்தில் கெஞ்சி நம்ம கேட்கிறது. இன்னொரு அர்த்தம், கர்த்தருடைய சமூகத்துல பொருத்தனை மூலமாக நாம் வேண்டுதல் செய்யலாம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 1 முதல் 2வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, தேவ சமூகத்தில் தான தர்மங்களும் ஜெபங்களும் எட்டியது என்று நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்ம இந்த உலக வாழ்க்கையில நம்ம பிறருக்கு செய்கிற உதவி, தர்மங்கள், தானங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்தில் எட்டி இருக்கிறது. இது என்னைக்கு நமக்கு பிரதிபலிக்கும் அப்படின்னா, நம்முடைய உலக ஓட்டத்தை நாம் முடித்து நம் வெள்ளை சிங்காசனத்துக்கு முன் நியாய தீர்ப்பின் நாட்கள்ல நமக்கு இது உதவியாக இருக்கும். நாம் பிறருக்கு உதவி செய்யும் பொழுது கர்த்தர் அதை நினைவு கூறுவார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தேவ சமூகத்தில் நம்ம கூடி வருதல் கர்த்தருக்கு சித்தமாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 33வது வசனத்தில் நம்ம இதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்ம ஓய்வு நாளில் மாத்திரம் தேவாலயத்துக்கு செல்கிற பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. பிற நேரங்களிலும் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் கூடி வர வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்ம குடும்ப ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் அவசியம். அனுதினமும் பிள்ளைகளோடு சேர்ந்து நம் குடும்ப ஜெபம் செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துவார், ஆசிர்வதிப்பார். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம் இருக்கிறது என்று 16வது சங்கீதம் 11வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். தாவீது ராஜா கர்த்தருடைய சமூகத்தில் ஆனந்தமாய் இருந்திருக்கிறார். அப்போ நம்மளும் தேவ சமூகத்தில் நம்ம தனித்து இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் சந்தோஷம் இருக்கும், ஆனந்தம் இருக்கும். ஹல்லேலூயா. இன்னொரு காரியம், புலம்பல் 2வது அதிகாரம் 19வது வசனம். ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை நாம் தண்ணீரை போல ஊற்றிவிட வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள், சத்ருவானவன் நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாக, நம்முடைய குடும்பங்களுக்கு விரோதமாக, நம்முடைய முன்னேற்றத்திற்கு விரோதமாக அவன் செய்கிற எல்லா தந்திரங்களையும் கர்த்தராகிய இயேசு அதை நிர்மூலமாக்கி போடுவார். ஹல்லேலூயா.
பிரியமானவர்களே, வேதத்தில் நாம் ஒரு வசனத்தை பார்க்கிறோம். நம் நாவில் இருந்து சொல் புறவா முன்னே அது என்னதென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதன் விளைவாக நம்ம ஜெபிக்காம இருக்கவே கூடாது. நம்ம விண்ணப்பங்கள் ஏறெடுக்காம இருக்கக்கூடாது. கர்த்தருடைய விருப்பம் அவருடைய சமூகத்தில் நாம் இருந்து காத்திருக்க வேண்டும் என்று. ஆதார வசனம் யாத்ராகமம் 34வது அதிகாரம் 2வது வசனம். தேவ சமூகத்தில் வந்து நில். இன்று நம்ம இந்த வசனத்தின் மூலியமாக நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்ம கர்த்தருடைய சமூகத்துல போய் நின்று நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை துதிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, பாவம் ஒரு மனிதனுக்குள் வரும் பொழுது அவன் தேவ சமூகத்தை விட்டு விலகி மறைகிறவனாய் இருக்கிறான் என்று ஆதியாகமம் 4வது அதிகாரம் 14வது வசனத்தில் பார்க்கிறோம். இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர். நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான். இந்த வசனத்தின்படி ஒரு மனிதனுக்குள் பாவம் வரும் பொழுது அவன் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போகிறான் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும். அப்பொழுது நம்ம தேவ சமூகத்தை விட்டு விலகாதவர்களாய் இருப்போம். பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அந்த இளைப்பாறுதலின் தேசத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால், இந்த உலக வாழ்க்கையில் நாம் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகாதவர்களாய் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் மகிமையும் கனமும் வல்லமையும் மகிழ்ச்சியும் உண்டு என்பதை 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 27வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு நாளும் விட்டு விலகுகிறவர்களாய் இருக்கவே கூடாது. ஜாக்கிரதையாக கவனத்துடன் நாம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய சமூகம் நமக்கு முன் செல்லும். அவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின நித்திய ஜீவனை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மிடம் இதைத்தான் சொல்ல விரும்புகிறார். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். விண்ணப்பங்களை தண்ணீரை போல நம்முடைய இருதய மனக்கதவுகளை திறந்து நாம் அவரிடம் ஏறெடுக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பரிபூரண மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பரிபூரண ஆனந்தத்தை நமக்கு தருவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய சமூகத்தில் சமாதானம் இருக்கிறது, மகிமை இருக்கிறது, பரிசுத்தம் இருக்கிறது, கிருபை இருக்கிறது, ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, பாதுகாப்பு இருக்கிறது. ஹல்லேலூயா. இத்தனை காரியங்களும் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறது. இதற்கு மேற்பட்ட பல காரியங்கள் இருக்கிறது என்று வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்போ நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்துல நம்ம ஜெபித்து நாம் இந்த உலக வாழ்க்கையை நம்ம பரிசுத்தத்தை காத்து கொண்டு நாம் முன்னேறி நடக்க வேண்டும். இந்த உலக வாழ்க்கை நம்முடைய விசுவாச ஓட்டம் ஓடி முடித்த பிறகு நாம் ஒவ்வொருவரும் இளைப்பாறுதலின் தேசத்தை நம்ம சுதந்திரித்து கொண்டு நித்திய ஜீவனை பெற்று அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வோம் என்ற நிச்சயத்தோடு நாம் வாழுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு மனதா ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் அது கருத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உமது கருத்தில் அர்ப்பணிக்கிறேன். எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதையும் இயேசுவின் ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. இன்னைக்கு எங்களுக்காக கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்திற்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய சமூகம் அப்பா எங்களுக்கு முன்பாக செல்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரமல்ல, இளைப்பாறுதல் தேசத்தை எங்களுக்கு தரப்போகிறீர், நித்திய ஜீவனை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க போகிறீர் என்று வாக்கு பண்ணின தேவன் நீர் இன்றும் மாறாதவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரமல்ல, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தகுதியின்மைகளையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால அப்பா அதிலிருந்து எங்களுக்கு ஒரு அற்புத விடுதலையை கட்டளையிட்டு ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்கப்பா. குற்றங்கள் உண்டு, குறைகள் உண்டு ஆண்டவரே. அப்பா, எங்களை மன்னிங்க, தயவாய் மன்னித்து ஆண்டவரே உமக்கு பிரியமாய் வாழ உம்முடைய சித்தம் செய்ய எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு நாளும் நீர் எங்களை கைவிடாத தேவன் ஆண்டவரே. இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது தனிமையோடு எனக்கென்று யாரும் இல்லைன்னு நினைச்சு ஃபீல் பண்றாங்களா? கர்த்தராகிய தேவன் அவர்களுக்கு சமாதானத்தை கொடுங்கப்பா. நீர் அவர்களோடு இருக்கிறதே அவர்கள் நன்கு உணர்கிறவர்களாய் அப்பா, நீர் அவர்களுடைய வாழ்க்கையில அதிசயமான காரியங்கள், அற்புதமான காரியத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. அது மாத்திரமல்ல அப்பா, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிபூரண ஆசீர்வாதத்தினால் நன்மையினால் நிரப்புங்கப்பா. கடன் பாரங்கள் சுமைகள் ஏதேனும் இருந்தால் கர்த்தர் தாமே அதிலிருந்து விடுவித்து பிள்ளைகளை இயேசுவின் வளமுட நாமத்தினால் பாதுகாத்து அப்பா அதிலிருந்து விடுதலை பெற கர்த்தர் தாமே கிருபை செய்வீராக. காலை தோறும் உடைய கிருபை புதிதாய் இருக்குமே. எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டான எல்லா கிருபைகளையும் பரிபூரணமாய் அப்பா இன்றே எங்களுக்கு கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக தகப்பனே.
இந்த காணொலியை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்லப்பா, ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறவர்களாய் அப்பா, அதிசயமான அற்புதமான காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில இன்றிலிருந்து அப்பா துவங்குகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உமது கரத்தில் அர்ப்பணிக்கிறேன், பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த ஜீவ கிரீடத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள உங்களுக்கு கிருபை செய்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.